இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழ் ஒலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியை சந்தித்துக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு நிறைய விடயங்கள் கதைக்கு இருக்கு. அதுக்கு முதல் இன்றைக்கு என்ன இருக்குன்னா, தேசிய உங்களுக்கு நீங்களே பெயர் சூட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு நாங்களே பல பெயர்களை சூட்டி வைத்திருப்போம். குறிப்பாக இந்த இந்த கிரிக்கெட் மீது ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் சின்ன வயதிலே பாடசாலை காலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பிள்ளை சொல்லி அவரை மாதிரி தான் நாங்கள் விளையாடுவோம். மகையில எழுத்து நண்டுவாங்க, சங்கக்காரன் என்றுவாங்க, டோனி என்றுவாங்க, சச்சின் என்றுவாங்க என்றும் எங்களுக்கு நாங்களே ஒரு பெயரை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்வோம். அவரை மாதிரி விளையாடுறோமோ இல்லையோ சும்மா எங்களுக்கு நாங்களே சொல்லி அவரை மாதிரி எங்களோட பாடசாலை காலங்கள் எல்லாம் எங்களுக்கு நாங்களே ஒரு பெயரை வைத்துக் கொள்வோம். நான் எல்லாம் மகையில ஜெயவர்த்தனா வச்சுக்கொண்டு தெரிஞ்சினான் பக்கமே இல்லாமல். அதே மாதிரி சங்கக்காரன் சொல்லி இலங்கை டீம் இந்த பேர் வச்சுக்காக இலங்கை டீமா மாறுவோம். இந்தியா டீம் பிளேயர்ஸ் பேர் வச்சுக்காக இந்தியா டீம் பிளேயர்ஸா மாறும். எங்களுக்குள்ளே ஒரு இலங்கை இந்தியா போர் நடக்கும். அந்த ஸ்கோஷீட்டையும் அப்படித்தான் எழுதும். ஹரிகாரன் எழுத மாட்டேன், மகையில ஜெயவர்த்தனா இத்தனை ரன் அடித்தார். அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதை தாண்டி சில பேர் அப்துல் கலாம் எல்லாம் வச்சுக்காங்க. அந்த படிப்பு முதல் பெஞ்சிலிருந்து படிக்கக்கூடியவங்க அப்துல் கலாம் வைப்பாங்க, தோமஸ் அல்வா எடிசன் வைப்பாங்க. அப்படி பல பல பெயர்களை வைத்துக் கொண்டிருப்பாங்க. இன்னும் சிலர் தான் காதலிக்கக்கூடிய அந்த ஒருதலை காதலினுடைய பெயரையே தனக்கு சூட்டி கொண்டு அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அது ஒரு சந்தோஷம். அப்படி பல விடயங்கள் எங்களுக்கு நாங்களே பல பல பெயர்களை சூட்டி இந்த பாடசாலை காலங்கள் எல்லாம் அனுபவித்தோம். அப்ப நீங்கள் உங்க பட்ட பெயர்கள் என்று கூட கூறுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பாடசாலை காலங்கள் உங்களுடைய இளமை காலங்களில் நீங்கள் சூட்டி மகிழ்ந்த அந்த பெயர்கள் எதுவாக இருக்கிறது, அல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு சூட்டி மகிழ்ந்த பெயர்கள் எதுவாக இருக்கிறது இன்றைக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை எங்களோடு இணைந்து பல முதியவர்கள் எங்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எங்களுடைய வயது மூத்தவர். அப்ப உங்களுக்கெல்லாம் இந்த இளமை காலங்களில் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சின்ராசு அந்த ராசி இந்த ராசின்னு பெயர்களை வச்சு சந்தோஷமா இருந்திருப்பீங்க. அப்ப நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் எவ்வாறான பெயர்களை சூட்டி மகிழ்ந்திருக்கிறீர்கள் என்பதையும் யோசிப்பாங்க. அதை தாண்டி பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது இந்த சீனியர்ஸால கார்ட் நேம் ஒன்று தருவாங்க. இதுதான் ஜூனியர்ஸுக்கு இதுதான் கார்ட் நேம். யூனிவர்சிட்டி முடியும் மட்டும் அந்த கார்ட் நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. இது உலகத்திலேயே கேவலமான பேரெல்லாம் சேர்த்து கார்ட் நேம் ஒரு நேம் தருவாங்க. இப்போ பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை முடித்திருக்கக்கூடியவர் உங்களுக்கு அந்த கார்ட் நேம் என்னவாக இருந்தது என்பதையும் யோசித்து பாருங்க. இதான் எங்களுக்கு நாங்களே பெயர். அந்த பெயர்கள் சில இடத்துல எங்களை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும், எங்களை நாங்களே உற்சாகப்படுத்தக்கூடிய. சில இடத்துல நாங்களே அதை சிந்தித்து பார்க்க ஒரு கொஞ்சம் மன சந்தோஷமா இருக்கும். இப்போ முதுமேறு இருக்கிறார்கள் அல்லது இந்த பல்கலைக்கழகம் முடிச்சுட்டு வந்தாங்க அவ்வாறான விடயங்களுக்கு போகும்பொழுது அதெல்லாம் யோசிச்சு பார்க்க அது மிகப்பெரிய சந்தோஷம். பழைய நினைவுகளை மீண்டு கொடுக்கக்கூடிய இன்றைக்கு அந்த எங்களுக்கு நாங்கள் பெயர் சூட்டி விளையாடுற இந்த காலத்துல இந்த பெயர்களை யோசிப்போம். அதே போல இந்த காதலர்களுக்குள்ள காதலன் காதலிக்குள்ள தங்களுக்கு ஒரு பப்பு அம்மு அது இதுண்டு புது புது பெயர்களை வைத்து அவர்களுக்கு இந்த காதலர்களுடைய வாட்ஸ்அப்புகள் பெயர்களை சேவ் பண்ணிருக்கிறத பார்த்தா ரெட் ஹார்ட், மை ஹோம், மை ஸ்வீட் எல்லாம் கடுமையா செய்வோம். எங்களுக்கு அது அனுபவங்கள் இல்லாதபடியா அப்படியான காதலித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவ்வாறான பெயர்களை எல்லாம் சூட்டிருப்பாங்க. நீங்களும் சிந்திருப்பாங்க, உங்களுக்கு நீங்களே சூட்டிருக்கக்கூடிய பெயர்கள். அப்படியெல்லாம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் மை கண்ட்ரோல் பாயிண்ட் அன்றைக்கு ஒரு சேவ் பண்ணியிருந்தார் போன்று அப்படி பல விடயங்கள் ஒவ்வொரு கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப சில பேர் நம்பர் சேவ் பண்ணாமே இருப்பார்கள், அது வேறு. அப்படி பல விதமான பெயர்களை சூட்டி நாங்கள் வாழக்கூடியதாக. அப்ப இன்றைய நாளில் அவற்றை ஒரு மீள் உருவாக்கம் பண்ணி பாருங்கள், இல்லை மீண்டும் அவற்றை மீட்டு பாருங்கள், எல்லாம் மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொல்லுங்க கார்த்தியன், நீங்கள் என்ன பெயர்களை சூட்டினீர்கள், இல்லை உங்களுக்கு யார் என்ன பெயர்களை சூட்டினார்கள்? நிச்சயமாட்டா இது பள்ளிக்கூட காலங்கள்ல இது ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும். அதுவும் இந்த குறிப்பாக மாணவர்கள் அல்லது எல்லா ஜெனரேஷன்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் இந்த வேலை செய்யற இடத்துலன்னு சொன்னா எங்களுக்கு மேலே இருக்கிற ஆபீசர்ஸுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறதும், அதே மாதிரி பள்ளிக்கூட காலங்கள்ல இந்த டீச்சர் பிரின்சிபல் அது ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம். அது ப்ரிஃபெக்ட் மாதிரிக்கும் வைக்கிறது அப்படின்ட்டு நாங்களும் இந்த பல அனுபவங்கள். இந்த பேர் வைக்கிறது அப்படின்னு சொன்னாலே அது நாங்கள் ஒரு பல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கு. இப்போ இப்படி இருக்க நண்பர்கள், பொதுவாக நண்பர்கள் அவர்களை ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுறோம். அதே மாதிரி இந்த கூடுதலாக பாடசாலைகள்லையோ அல்லது டியூஷனோ அல்லது இப்ப பல்கலைக்கழகங்கள்ல கூட வேணுமென்றே நண்பர்களுடைய ஒரு ஒரு என்ஜாய் பண்றதுக்காகவும் ஒரு சந்தோஷத்துக்காகவும் யாரும் ஒருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிடுறது இப்படி என்பதுதான் ஒரு வழக்கமான விஷயமாக இருக்குது. அதே மாதிரி அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த சில வீடுகள்ல எல்லாம் எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த பேரன் பேத்தி அப்படின்னு இருப்பவர்கள் எல்லாம், அதாவது குறிப்பாக பாட்டி தாத்தா எல்லாருமே தங்களுடைய அப்பா அம்மாண்ட பேரை சொல்லி பேர பிள்ளைகளை கூப்பிடுவாரு. கூடுதலாக எங்கட வீட்லயும் அந்த வழக்கம் இருக்குது. அது ஒரு அது அப்படியானதெல்லாம் உணர்வுகரமானதாக இருக்கும். அல்லது இப்ப முக ஜாடையில் எங்கட வீட்டுல இருக்கிற மறைந்த அல்லது எங்களுடன் இப்ப இல்லாத நபர்கள் இந்த முக ஜாடையில் வீட்டில் யாரும் பிறந்திருந்தார்கள் என்றால் அவர்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுவார்கள். எங்களை விட்டு போனாலும் மறுபடியும் எங்கள்கிட்டயே பிறந்திருக்கிற அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்படியான பெயர்கள் எல்லாம் உண்மையில் உணர்வு பூர்வமான சில விஷயங்களாக இருக்கும். இதையும் தாண்டி சில வீடுகளில் எல்லாம் அம்மா இல்லாத இடத்துல சில ஒரு மனைவியோ யாரோ ஒருவர் அந்த இடத்தை நிரப்புகின்ற பொழுது தன்னுடைய அம்மாவை அந்த இடத்தில் தான் பார்க்கிறேன், தன்னுடைய மனைவியினூடாக தன்னுடைய தாயை பார்க்கிறேன் என்று பலர் அம்மா என்று சொல்லி மனைவியை அழைப்பார்கள். இப்படி பல உணர்வுகரமாகவும் இந்த பெயர்கள் இருந்தாலும் கேலி கிண்டல் அப்படி என்றும் இருக்கும். குறிப்பாக இந்த வகுப்பில் யாராச்சும் ஒரு ஆள் நல்லா படிச்சா நாங்க படிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பொதுவான விஷயம். இது நாங்கள் எங்க ஸ்கூல்ல தான் இப்படி படிப்பு சொன்னீங்க, நாங்க போய் ஸ்கூல்ல படம் பண்ணுவோம்.
பழம் அப்படி என்பார்கள். படிப்ஸ் நாங்கெல்லாம் படிப்ஸ் நல்லா படிக்கிற பிள்ளைகளை படிப்ஸ் அப்படின்னு கூப்பிடுறது. அவர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா பாடமும் நல்லா செய்வார்கள். ஆனால் கடைசியில பார்த்தா அந்த எக்ஸாம் ஹால்ல எல்லாம் எங்களுக்கு விட சொல்லித்தா அப்படின்னு ஒரு கொஞ்சம் டீம் அந்த படிப்ஸை நம்பி போகும். ஆனா படிப்ஸ் கடைசியில கைவிட்டுரும். அதுதான் ஒரு வழக்கமான நிலையாகவும் இருக்கும். அப்ப பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அதை விட இந்த உறவினர்களுக்குள்ள எல்லாம் பேர் வைப்பாரு. டேஞ்சரா இருக்கிறார்களுக்கு ஒரு மாதிரி பேரும், நல்லா பழகுற ஒரு உறவினர்களோட ஒரு மாதிரியும் இருப்பா. அதுவும் குறிப்பாக இந்த வீடுகள்ல எல்லாம் நாங்கள் பார்த்தோம்டா, எல்லா வீட்லயுமே ஒரு பொதுவான விஷயம், இந்த அம்மாண்ட சைட் ரிலேட்டிவோட எல்லாம் பிள்ளைகள் இனிமேல் இல்லையன்ற மாதிரி பழகுங்க. அன்பா அம்மாண்ட சைட் ரிலேட்டிவ், இந்த அப்பாண்ட சைட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பயமும் மரியாதையும், அது அந்த ஒரு எப்படி சொல்ற ஒரு மாதிரியே பிள்ளைகள் நிக்கும். ஆனா அப்பாட்டையே போட்டு கொடுத்துருவாங்க. அந்த பையன் டிரெக்டா அப்பாட்டையே போட்டு கொடுத்தோம். அம்மாட்ட போட்டு கொடுத்தும் பிரயோசனம் இல்லை. அம்மா அப்படியும் எங்களுக்கு தான் சப்போர்ட்டா வருவா அப்படின்ற நம்பிக்கையில. அப்ப இந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ்ஸ்குள்ள எல்லாம் பேர் வைக்கணும். அதையும் தாண்டி இந்த ஏரியாக்குள்ள பேர் வைக்கிறதும் இருக்குது. ஏரியா அப்படின்னு சொன்னீங்க, அந்த ஏரியாவிலேயே இந்த கொஞ்சம் அடாவடியா இருக்கிறாள், இந்த எல்லா விஷயத்துக்கும் முன்னுக்கு வந்து நிக்கிறார்களுக்கு ஒரு பேர் வைப்போம். இப்படி பல விஷயங்கள் எங்களோட ஊருக்குள்ள இருக்கட்டும். இது ஒரு சகஜமான விஷயம். தமிழர்களுடைய பண்பாட்டிலையும் இந்த நகைச்சுவை உணர்வு அப்படின்றது ஒரு பின்னி பிணைந்த ஒன்றா தான் இருக்குது. நாங்கள் நகைச்சுவைக்காக இப்ப சாதாரணமா ஒரு ஆளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு இந்த போரான் பார் அப்படின்னு சொல்லி நாங்களே நகைச்சு சிரித்து கொள்ளக்கூடிய விஷயங்களா தான் இருக்குது. சாதாரணமா நாங்க இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எப்படி மாறிட்டேன்னு சொன்னா, இந்த திரைப்படங்கள்ல வர ஒவ்வொரு நகைச்சுவை கதாபாத்திரங்கள் சொல்லக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் பிடித்துக்கொண்டு எங்களுடைய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லிக் கொள்கிறோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ள இப்ப வந்துட்டு. எங்களோட நண்பர் கட்டப்பாண்டவர் இருக்கு, கடைசி வரைக்கும் காதலிஞ்சிட்டாரு, கல்யாணம் செஞ்சுட்டாரு. கட்டப்பா கடைசி வரைக்கும் கட்டாமலே இருந்துட்டாருன்ற மாதிரி பல. அப்ப அதுவே கொஞ்சம் கட்டுமஸ்தா இருக்கிறார்களை வந்து பாகுபலி அப்படின்னு சொல்லுவார்கள். உங்களை மாதிரியா? சரி, ஆசைக்கு நாங்களும் சொல்லுவோம். இப்ப நாங்களும் இன்னைக்கு ஹரிஹரனுக்கு பாகுபலி அப்படின்னு. அப்ப ஹரிஹரனுக்கு ஒரு பெயர் இந்த சமுதாயம் கொடுத்திருக்குது, ஈழத்து குரல் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஹரிஹரனுடைய பட்டிமன்ற பேச்சுக்கள், அவருடைய பேச்சு திறமைகளுக்கு ஈழத்து குரல், ஈழத்தின் ஒரு குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருப்பார் அப்படி என்று அந்த பெயரை கொடுத்திருக்காரு. இப்படி கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர்களாக இருக்கட்டும், சில பெயர்கள் எல்லாம் உண்மையிலேயே ஓகே, இந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து உண்மையா ஏதோ ஒன்றே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்ற ஒரு விடயத்தை தரும். சிலதெல்லாம் என்னடா இது பேர் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப நாங்கள் வந்து ஹரிஹரன்கிட்ட கேட்போம், ஹரிஹரனுக்கு என்ன மாதிரி பேர் ஸ்கூல் டேஸ்ல வச்சிருக்கார்கள், இந்த ஹீரோஸ் பேரையே சொல்லாமல் உண்மையான விஷயங்களை சொல்லுங்கள், என்ன மாதிரி பேர் உங்களுக்கு வச்சிருக்கார்கள் அப்படின்னு. எங்களை நிறைய வைப்பாங்க. என்னன்னா மைக்களோட தெரியுது, பேசிக்கொண்டு தெரியுது. அப்ப மைக் கண்டே இருக்கும், மைக் வராண்டா மைக்குன்னு வைப்பாங்க. அது டீச்சர் நிறைய அப்படி கூடுவார். அப்படி பல பேர்களை மற்றபடி எங்கள் போய் ஸ்கூலுடைய இன்னும் வைப்பாங்க பேர்கள். அப்ப அதை நாங்கள் எங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதை சொல்லி சமூக நலன் அவ்வாறான விடயங்களை தவிர்த்துக் கொள்வோம். அதை தாண்டி இந்த சில கிராமங்கள்ல போனா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோட பேர் அவன் உண்மையான பேர் தெரியாது. தாடிக்காரன், அவன் தாடிக்காரனை கூப்பிட்டு விடு, அவன் கட்டையனை கூப்பிட்டு விடு, அவன் அந்த நெடுவலை கூப்பிட்டு விடுறத கதைப்பாரு. அப்படி அந்த சிலருக்கு அவையின் பேர் அவைகளுக்கே மறந்துடும். அப்படி பல பெயர்களை நாங்களும் பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த பெயர்கள் எல்லாம் ஒரு காலத்துல எங்களுக்கு சந்தோஷம். இந்த வெளிநாட்டுகளிலிருந்து வரக்கூடிய ஒரு பார்த்தீர்கள் என்றால் வந்தோன்னு அவன் பட்ட பெயர்கள் சொல்லி தான் கேட்பார்கள். அவர்கள் அந்த பெயர்களை சொல்லி கூப்பிடும்போது பழைய ஞாபகங்கள் அவன் பட்ட பெயரை சொல்லி தொடங்கி அந்த காலத்துல தாங்கள் உருண்டு பிறண்டு ஓடி திரிஞ்சு எல்லாம் கைக்கு அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்ப இன்றைய தினத்தில் இது எல்லாத்தையும் நாங்கள் 2 பேரும் எங்களோட பழைய பெயர்களுக்கு சொல்லி பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள், பாட்டி பாட்டன்கள் அல்லது இளம் பிள்ளையை பார்த்து இருந்தா கூட உங்களுக்கு என்ன பெயர்கள், பள்ளி காலங்கள் இருக்கட்டும், உங்களுடைய சிநேகிதங்கள் பழைய காலங்கள் இருக்கட்டும், இல்லை பல்கலைக்கழகங்களும் உங்களுக்கு என்ன பெயர்கள் வச்சு நீங்கள் எவ்வாறு சந்தோஷமா இருந்தீங்கன்னு இந்த காலை வழியில கொஞ்சம் மீட்டி பார்த்து விட்டு வேலைக்கு செல்லுங்கள். இன்றைய நாளும் உங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும். அதே போல போற வழியிலேயே உங்களோட ஆபீஸில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் என்ன பெயர்களை வைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் மீட்டு பாருங்கள். அதுவும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்காக இருக்கும் போதும் அடுத்தவர் அவருக்கு கேட்டா அது கேட்டாகும். அப்ப அவருக்கு கேட்காதவரை எங்களுக்கு நாங்களே சந்தோஷப்பட்டு செல்வோம் என்பதைத்தான் இந்த எங்களுக்கு நாங்களே சூட்டக்கூடிய பெயர்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இவ்வாறான விடயங்கள் இன்றைய நாளிலே முக்கியமாக இருக்கும். அதை தாண்டி பத்திரிகையில் இருக்கக்கூடிய விடயங்களையும் பார்த்தாக வேண்டும். குறிப்பாக இந்த நேற்றைய தினம் பிள்ளையான் வந்து சிஐடியால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த எதற்காக கைது செய்யப்பட்டார் தெரியவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கொழும்பிலிருந்து வந்தவர்கள் அவருடைய மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஊழல் குற்றச்சாட்டிலே லஞ்சம் பெற்றதுக்கு உதவி செய்ததாக கூறி கைது செய்யக்கூடிய முன்னாள் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவருக்கு பிணை கிடைத்திருக்கு. ஆனால் பிணைகளுக்கான அந்த ப்ரொசீஜர் அவற்றை வந்து ஒழுங்காக கொடுக்காத காரணத்தால் இன்னும் அவர் சிறையிலே இருக்கு. அப்படி இந்த கிழக்கிழங்கினுடைய 2 பிரதான கைதுகள் தொடர்பான விடயங்கள் இருக்கும் போதும் பிள்ளையான் கைது செய்யப்படுகிறது. நேற்று சமூக வலைத்தளங்களிலே பல அரசியல் நோக்காளர் கூட எழுதியிருந்தார்கள். இந்த
2019 நடைபெறக்கூடிய இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது பிள்ளையானை வைத்து முடிக்கப்படும் என்று பல அரசியல் அறிஞர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் நேற்று எழுதியிருக்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடிய சமூக வலைதளங்களிலே இந்த குண்டு தாக்குதலோடு அதோடு நேரடியாக தொடர்பட்டவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். முன்னாள் இராணுவ தளபதிகள் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கூட இதனுடைய பிரதான சந்தேக நபராக பல புலனாய்வு அறிக்கைகள் கூறியிருக்கின்றன. அதே போல இந்த பலர் இந்த குண்டு தாக்குதல் சம்பந்தம் இருக்கும்போது அவர்களெல்லாம் இன்னும் அவர்களுக்கு விசாரணை கூட ஆரம்பிக்கப்படவில்லை. அவர்களெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக பிள்ளையானை கைது செய்வது என்பது பிள்ளையானை வைத்து இந்த பிரச்சனைகளை முடிக்கப் போகிறார்கள் என்றுதான் விடயமாக. அதே போல இந்த வதை முகாம்களாக இருக்கட்டும், பிள்ளையான் கடத்தி இருக்கக்கூடியதாகும், இதெல்லாம் அவர் செய்தாரா என்றால் இல்லை. அவரை பெரும்பான்மையினத்தினுடைய தலைவர்கள், இனவாத அரசியல் தலைவர்கள் அவரை வைத்து இயக்கினார்கள். அவர்கள் மூலம் ஒரு மாஃபியாவை நடத்தினார்கள் என்று கடைசியாக அவரை வைத்தே முடிக்கப்படும். இவர்கள் எங்களுடைய இனத்துக்கு சேர்க்கக்கூடிய துரோகத்துக்கு அவர்கள் யாரை நம்பி இவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டார்களோ அவர்களாலேயே அவர்களுடைய கதை முடிக்கப்படும் என்ற ரீதியிலே நேற்று எழுதப்பட்டார்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிலருக்கும் நடக்கப் போகிறது என்று கூட கூறியிருக்கிறார்கள். அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியுமே ஜெயிக்கும் என்பது போல, அல்லது நாங்கள் செய்திருக்கக்கூடிய வினைகள் மீண்டும் எங்களுக்கே வந்து சேரும் என்பது போல அவர்கள் ஆற்றிருக்கக்கூடிய காரியங்கள் அவர்கள் யாரை நம்பினார்களோ அவர்களாலே தண்டிக்கப்படுவார்கள் என்பதற்கான உதாரணங்களாகத்தான் இது மாறிக்கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் கைதுக்கான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் கைதுகளுக்கான காரணங்கள் என்னவாக இருக்க போகிறது. இந்த 2 விடயங்களும் இந்த கைதுகள் தொடர்பான விடயங்கள் பேச வேண்டிய விடயங்களாக இருக்குது. அப்ப அவற்றையும் கொடுக்கும். சொல்லுங்க, நீங்கள் என்னத்தை சொல்ல வேண்டும்? நிச்சயமாக தான் இந்த குறிப்பாக நீ கடந்த திங்கட்கிழமை சித்திரை புத்தாண்டு வருகிறது. அப்ப அதனால இந்த கோழி முட்டை விலைகள், இறைச்சி விலைகள் எல்லாம் இந்த புத்தாண்டு காலத்துல அதிகரிச்சிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பிராய்லர் இறைச்சி வகைகள் 1100 1200 வரை அதிகரித்திருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் புத்தாண்டு காலம் அப்படிங்கிற பொழுது சதோசா ஊடாக சில குடும்பங்களுக்கு பொருட்களை மலிவு விலையில் அரசாங்கம் கொடுத்தாலும் இந்த மாதிரியான சில பொருட்களுக்கு எங்களுடைய நாட்டில் விலை உயர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்திற்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால், இந்த அமெரிக்கா எங்களுடைய நாட்டிற்கு விதித்திருக்கக்கூடிய இந்த 44% வரி அப்படின்றது இறுதி நுகர்வோராக இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர் அப்படி என்று இருக்கக்கூடிய தரப்பினரை தான் அதிகம் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுவும் எங்களுடைய நாட்டிலிருந்து அதிகமாக இந்த தைக்கப்பட்ட ஆடைகள் ஏற்றுமதி ஆகின்றதால எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம், சர்வதேச ரீதியில் பொருளாதாரம் சார்ந்து எங்களுடைய நாடு தங்கி இருக்கக்கூடிய விடயங்களாக ஒன்று தைக்கப்பட்ட ஆடைகள், அடுத்ததாக தேயிலை, மற்றது சுற்றுலாத்துறை. இந்த விடயங்களில் தான் அதிகம் எங்களுடைய நாடு சர்வதேச ரீதியில் தங்கி இருக்கிறதாக இருக்கிறது. தேயிலை என்கின்ற பொழுது இப்பொழுது தேயிலையினுடைய ஏற்றுமதியும் பின்தங்கியதாகவே இருக்கிறது. சுமார் அந்த கொரோனா கால பகுதிக்குள் இலங்கை அரசாங்கம் நிரம்பல் செய்ய வேண்டிய இடங்களில் எல்லாம் அதிகபட்சமாக ஈரான் போன்ற நாடுகளில் இந்திய தேயிலை நிரம்பல் செய்யப்பட்டதனால கொரோனா காலத்தில் இலங்கையுடைய தேயிலை என்பது பாரிய ஒரு அடிபட்ட ஒன்றாகத்தான் இருக்கு. அதன் பிறகு இப்பொழுது தைக்கப்பட்ட ஆடைகள் இந்த 44% வரிகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இருக்கிறது. பொருளாதாரம் என்பது மீட்சி நிலை 2022க்கு பிறகு ஒரு மீட்சி நிலை அடைந்து வந்தாலும் இன்னும் ஒரு பொருளாதார சுனாமி எங்களுடைய நாட்டில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி என்றும் எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருக்கிறார். இவைதான் பொதுவான விஷயங்களா இருக்குது இன்றைய நாள்ல. ஹரிஹர், நிச்சயமா இப்போ இவ்வாறான விடயங்களை தான் இன்றைக்கு பேசியிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இன்றைக்கு எங்களுக்கு நாங்களே இந்த பெயர் சூட்டி பார்ப்பதற்கான நாளாக இருக்கும்போது மீட்டு பாருங்க இந்த வாழ்க்கை இந்த தினத்திலேயாச்சும் கொஞ்சம் அந்த பழைய ஞாபகங்கள் எடுத்து சந்தோஷமாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் இந்த பழைய பெயர்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நாளை கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் இருப்போம். ஹரிஹரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி. நன்றி.